வீடு பேரை விரும்ப செய்யாம என்ன பண்ணுது? நான் உயிர்கள் என்ன பண்ணு வீடு பேரா எங்க இப்போ முக்தி தரம் அப்படின்னு சிவபெருமான் வந்து இப்போ சொல்றாருன்னு வைங்க, எல்லாரும் சரிங்க முக்தி தர சிவபெருமான் சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புனேன். நீங்கள் கிளம்புனாலும் சாமி நான் 2 மணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும், நான் எப்படியும் 4:30 மணிக்கு சேலத்தில் இருக்கணும் சாமி, நாளைக்கு கரூருக்கு முற்றோருக்கு போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும். அப்போ அந்த அறியாமை என்ன பண்ணுது? வீடு பேருக்கு செல்ல முடியாம பகை ஆன்மாக்களை பகைத்து அவை வீடு பேருக்கு எய்தாமல் தடுத்து நிற்குது ஆணவ மலம். அந்த இறைவன் என்ன பண்றாரு? இங்க மண்ணுலகத்துக்கு வந்த பிறகு அந்த ஆணவ மலம் என்ன ஆயிடும் அப்படின்னா, எப்படி சூரிய உதயமானா இருள் நீங்குகிறதோ அது மாதிரி சிவபெருமான் வந்தா மட்டும்தான் இந்த ஆணவ மலம் அறிவில் என்ன ஆகும்? அடங்கி நிற்கும். இப்ப இருட்டு இங்க இருக்குதா இல்லையா? அப்படின்னா இருட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியன் வெளிச்சம் கதிர் இருக்கிறதுனால இருட்டு அடங்கி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்ப சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அப்ப இருட்டு எங்க தனியா இங்க இருந்து அமெரிக்காவிலேருந்து வருமா அப்படின்னா இல்லை, இருட்டு இருக்கும், அது அடங்கி இருக்கும். பகல்ல இரவுல வெளிப்பட்டு இருக்கும். நம்ம உயிருக்குள் அறிவில் அப்படிதான் இருக்கும். ஆணவ மலம் சூரியங்கிறது சிவபெருமான். சிவபெருமான் வராதவர்களும் இருட்டு தான் தெரியும். சிவபெருமான் வந்தா இருட்டு என்ன ஆயிடும்? அதான் இந்த இடத்துல அந்த ஆணவ மலத்தை அரை கூவி வென்றான்னு அர்த்தம். அரை கூவி அப்படின்னா யாரை கூவனா? உயிர்களுக்கு வீடு பேருக்கு பகையா இருக்கக்கூடிய ஆணவ மலமாகிய பகைவனை கூப்பிட்டு வெல்வதற்காக சிவபெருமான் அரை கூவி என்ன பண்ண? எந்தரமும் ஆட்கொண்டு, தரம்னா தகுதி, எங்களை போன்ற வீடு பேற்றுக்கு தகுதியற்றவர்களையும் அடிமையாக கொண்டு, எம் தரமும் தகுதியே இல்லாத எங்களையெல்லாம் அடிமையாக கொண்டு என்ன பண்ணா? எங்கள் பிறப்பறுத்திட்டு, பிறப்பை அறுத்துன்னு சொன்னார். பிறப்பை அறுத்தார்னா பிறப்பின் பின் வரும் இறப்பையும் அறுத்தான், பிறப்பு இறப்பு இரண்டையும் நீக்கினான். இந்த பிறப்பு இறப்பு ரெண்டும் நீங்கியதனால என்னாச்சு? நாம் அனுபவிக்க வேண்டிய பிராரத்த கண்மங்கள் இனி அனுபவிக்கும் பொழுது வரக்கூடிய ஆகாமிய வினை ரெண்டுமே இல்லையாயிடுச்சு. பிறப்பு